இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6-7 நான் வாசிக்கிறேன். இயேசு தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தேவனுக்கு சமமாய் இயேசு இருந்தார். இப்படிப்பட்ட மகிமை கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த மகிமையை கூட தொடர்ந்து இந்த பூமிக்கு வந்தார். ஏன் தெரியுமா? நம்மேல் வைத்திருக்கிற அன்பு, நம்மேல் வைத்திருக்கிற ஒரு பாசம் நம்ம எப்படியாவது மீட்க வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் சொன்னவுடன் அப்படியே கீழ்ப்படிந்து வருகிறார். அவ்வளவு பெரிய தியாகம். நம்முடைய தியாகத்தை பார்த்தோம்னா அப்படி இருக்கதா கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம எவ்வளவா தியாகம் பண்றோம். இன்னைக்கு தியாகத்தை பார்க்கவே முடியல. விட்டு கொடுக்கக்கூடிய மனம் யாருக்குமே இல்ல. புடிவாதத்தை பார்க்க முடிகிறது. சகிப்புத்தன்மை என்கிறது சரித்திரத்துல தான் படிக்க முடிகிறதே ஒழிய இன்னைக்கு சாதாரண வாழ்க்கையில எங்குமே அதை பார்க்க முடியல. அந்த அளவு வாழ்க்கையின் காரியங்கள் மாறிட்டு மனிதனுடைய சுபாவங்கள் மாறி இருக்கிற இந்த நாட்கள்ல இயேசு நமக்கு முன்மாதிரியா வாழ்ந்து காண்பிச்சுட்டு போயிருக்கிறாரு. மகிமையின் தேவன், அந்த மகிமையான சாயல் உடையவர், அதெல்லாம் திறந்துட்டு அடிமையின் சாயல் எடுத்து மாம்சம் ரத்தம் உடையவர்களா நம்ம மீட்க முடியாது நம்மை போல பூமியில தோன்றி வாழ்ந்து காண்பித்திருக்கிறாரு. அவருடைய தியாகத்திற்கு ஈடின எதுவுமே கிடையாது. சிலுவையில தன்னையே பலியாய் கொடுத்தார, தவறு செய்தாரா இல்லையே. நம்மை மீட்கும்படியா, நம்மை காப்பாற்றும்படியா, நம்மை ரட்சிக்கும்படியாய், நாம் அந்த நித்திய ஜீவனை பெற்று நித்திய காலம் அவரோடு வாழும்படியாய். ஒரு சிறு பையன் தன்னுடைய குடும்பத்தில் வறுமை நிமித்தமா வெளிநாட்டுக்கு போறாங்க. சுரங்க தொழில பணியாற்றுகிறான். 1-2 ஆண்டுகள் தாண்டி நல்லா சம்பாத்தியம் பண்ணி தங்கத்திலான சில பொருட்களை வாங்கிட்டு நேரா என்ன பண்றான், வீட்டுக்கு திரும்பி வாரான். கப்பல்ல தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வந்துட்டு இருக்கும் போது திடீரென அந்த கப்பல் புயலில் மாட்டிக்கொள்கிறது, உடைந்து சிதறுகிறது. இவன் தன்னுடைய அறையில தன்னுடைய பொருட்கள் முக்கியமான வேல்யூபிள் அந்த கோல்டன் திங்ஸ் எல்லாம் கட்டிக்கிட்டான். கொஞ்சம் வெயிட் தான், ஆனாலும் நீந்தி எப்படியாவது பக்கத்துல கரை சேர்ந்தணும்னு முயற்சி எடுக்கிறான். நீந்தி கொண்டிருக்கும் போது ஒரு சத்தம் கேட்குது. ஒரு சிறு பெண்ணுடைய சத்தம், அண்ணா அண்ணா என்னைய காப்பாத்துன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த பிள்ளை மூழ்கிறத கண்ணால எப்படி பார்க்க முடியும்னு சொல்லி அந்த பிள்ளைய தூக்கிட்டு நீந்துறான். அவனால நீந்த முடியல. ஏன்னா இவனுக்கு கொஞ்சம் தங்க கட்டியல் மற்ற காரியங்கள் சுரங்கத்துல வேலை செய்தான் சேர்த்து வச்ச 2-3 ஆண்டுகள் சேர்த்து வைத்த பொருட்கள் சந்தோஷமா வீட்டுக்கு கொண்டு வரான். இதெல்லாம் வெயிட்டுக்கும் போது இந்த பிள்ளையும் சேர்த்து அவனால இது பண்ண முடியல. என்ன செய்யறது குழப்பம். இந்த சிறு பெண்ணை அப்படியே மூழ்க விட்டுறலாமா, இல்ல தன்னுடைய அறையில கட்டியிருக்க அந்த பொருட்களை தூக்கி போட்டுடலாமா? அது விலையுயர்ந்த பொருட்கள், 3 வருட உழைப்பின் அந்த மூலம் வந்த பொருட்கள். ஒரு குழப்பம் வந்தது. ஆனால் அவன் என்ன பண்ணினா, அந்த நேரத்துல மன தைரியத்தை வர வைத்து கொண்டே, இது உயிர் இந்த பிள்ளைக்குள்ள இருக்கிறது, ஏதாவது ஒரு பொருள் தான், அதை தூக்கி போட்டுட்டு பிள்ளைய கையில பிடிச்சு நீந்தி கரை சேர்ந்துட்டான். சேர்ந்த உடனே அந்த பிள்ளைய விட்டு பாக்குறான். பார்த்தா அது வேற யாரும் இல்ல, தன்னுடைய கூட பிறந்த தங்கச்சி, தன்னுடைய சகோதரி என்பதை பார்த்த உடனே அந்த உள்ளத்துல அவனுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லையா. இந்த தங்க கட்டிகள் பொருட்கள் போனா கூட எனக்கு பரவாயில்ல, ஒருவேளை நான் இந்த பிள்ளைய விட்டுட்டு அதுதான் முக்கியம்னா என்னுடைய தங்கியை நான் இழந்திருப்பேன். நன்றியில இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொன்னானா. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, இல்ல உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நம்முடைய இருதயம் அதற்கு பதில் சொல்லும். தியாகம் இல்லாம ஊழியம் இல்ல, சேவை இல்ல,
மிஷினரிகள் எல்லாம் தியாகம் பண்ணாங்க. தங்கள் தேசங்களை விட்டு சம்பாத்தியம் பண்ணுவதற்காக அல்லது இங்க இருந்த பொருட்கள்லாம் அள்ளிட்டு போவதற்காக நம்முடைய தேசத்துக்கு வரல. தங்கள் தேசத்துல எல்லா வசதிகளை திறந்தாங்க, மேன்மைகளை திறந்தாங்க, இயற்கை வளங்களை திறந்தாங்க, குடும்பங்களை திறந்தாங்க. இங்க வந்து இயேசு என்கிற அந்த நேசரின் அன்பை கொடுத்தாங்க, விதைத்தாங்க. தங்களையும் பலியாகவே கோதுமை மணியாக இந்த நிலத்தில் விழ வச்சாங்க. அதனுடைய மேன்மைதான் இன்னைக்கு நாகரிகம் உள்ளவர்களா நம்ம வாழ வச்சிருக்குது, நடத்துது. அந்த தியாகத்தை பார்ப்போம். நாமும் தியாகம் உள்ளவர்களா இருக்க முடியாது ஆண்டவர் விரும்புறாரு. தன்னையே பலியா கொடுத்த இயேசுவுக்கு நம்முடைய தியாகம் என்ன, நாம என்ன கொடுக்கிறோம் சிந்திப்போம். கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார், நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்திற்கு அன்றையுமே துதிக்கிறோம். தியாகத்தை நாங்க எண்ணி பார்க்கிறோம்ப்பா. அந்த கல்வாரி அன்பை எண்ணி பார்க்கிறோம். அதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அந்த கல்வாரியிலே அந்த அன்பை பார்க்கும்போது கல்லான இருதயங்கள் கூட நொறுங்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அன்புப்பா, அந்த மனதை மாற்றிரும்பா, உமக்கு பிரியமாக்கிறோம்பா. அந்த நேசத்துக்கு ஈடு இணை இந்த பூமியில எதுவுமே கிடையாது. அந்த அன்பு ஒவ்வொருவரையும் நிரப்பட்டோம். அவர்கள் ஒரு காலத்துல தியாக மனப்பான்மையோடு இருந்தவங்க, ஒரு காலத்துல உமக்காக காரியங்களை செய்தவங்க இன்னைக்கு அதை நிறுத்தியிருந்தா மீண்டுமா அந்த தியாக மனப்பான்மையை கொடுத்து அந்த மனதை கொடுத்து செய்யத்தக்கதாய் கிருபை பாராட்டுங்கப்பா. பூமியில இருக்கிற நாட்கள் தான் நாங்க நன்மை செய்ய முடியும், உழைக்க முடியும், உண்மை பிரியப்படுத்த முடியும், உமக்காய் வாழ முடியும். அந்த நாட்களை வீணாக்கிறாதபடி வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக் கொள்ள கிருபை கொடுங்க. துதிக நம்ம நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசு தன்னையே பலியாய் கொடுத்தார். நாமும் ஆண்டவருக்காய் நம்மை முழுமையாய் கொடுப்போம். தியாக மனப்பான்மையோடு வாழ்வோம். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நாமும் மேன்மை பெற்றுக் கொள்ள முடியும். சிந்தனையோடு இந்த நாளை தொடரும். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா.